கூத்துக்கு காற்றிசை உயிர் துளிர்க்கும் முகவீணையின் மரபு. Sashikumar P in conversation with T.M. Krishna. I request Sashikumar P to come on stage. Young Sashikumar P is a talented musician and Kattai Kuthu artist. He specializes in the Mugavinai, which is a rare double reed wind instrument which is integral to traditional performances of Tamil Nadu. After completing his undergrad and postgrad diploma in performing arts at Ashoka University, Sashikumar initiated the Mugavinai project, a comprehensive effort to revitalize this unique instrument. Through innovative teaching approaches to expanding performance spaces, Sashikumar works to preserve the Mugavinai's cultural significance while exploring new ways to introduce it to a wider audience. And many of us here have neither seen nor heard about this instrument and really looking forward to listening to him. His work is a blend of tradition and innovation, dedicated to keeping this timeless art form alive in today's modern context. In conversation with him is T.M. Krishna, a musician, writer, and activist from Chennai. சசிகுமார் கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்கே நிறைய பேர் வந்து தெருக்கூத்து அப்படின்னு ஒரு வேர்டு கேட்டிருப்பாங்க, கட்டை கூத்துன்னு கூட கேட்டிருக்கலாம், சில பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் கூட அது என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டை கூத்து தெருக்கூத்து இது என்ன கலை வடிவம், அதை பற்றி முதல்ல ஒரு அறிமுகம் கொடுங்களேன். ஃபஸ்ட்டு எல்லோருக்கும் வணக்கம். தெருக்கூத்து கட்டைக்கூத்துன்றது, கட்டைக்கூத்து வந்து 2000 அந்த காலகட்டத்தில் தான் அது கட்டைக்கூத்துன்னு பேர் மாறுது. ஃபஸ்ட்டு தெருக்கூத்துன்றது ஆடி மாதம் திருவிழாவில் மாரியம்மன் திருவிழா நடக்கும் பொழுது 3 நாள் ஒரு அந்த விழா நடக்கும். ஃபஸ்ட்டு நாள், செகண்ட் நாள் வந்து தெருக்கூத்துன்னு. அது எப்படின்னா, ஒரு கலைஞர்கள் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒரு மேல் கேரக்டர் ப்ளே பண்ணுற ஒருத்தரும் அண்ட் ஃபீமேல் ரோல் ஆடுற ஒருத்தரும், அப்புறம் தாளத்துக்கு ஒருத்தர், முக்கியமாக வாத்தியாராக இருப்பாங்க, அண்ட் மிருதங்கம் வாசிக்கிறவர் ஒருத்தர் இருப்பார். இவங்க அது தெருக்கூத்துன்றது இட்ஸ் அ மூவிங் தியேட்டர் ஆர்ட் ஃபார்ம், ஐ குட் சே லைக் தட். பிகாஸ் அது ஒரு தெருவில் ப்ரொசஷன் நடக்கும் பொழுது, ஐம் சாரி ஐ வில் யூஸ் தி ஸ்கிரிப்ட் தோ. ஸோ ப்ரொசஷன் நடக்கும் பொழுது அந்த தெருவில் இருக்கிற சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க, எனக்கு குறிப்பிட்ட சீன்லேருந்து இந்த சீன் நடிச்சு காமிங்க, இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாட்டு பாடி அந்த தெரு முழுக்க அது நடக்கும். ஸோ என்ன கதைகள், இப்போ சீன் சொல்கிறீங்களே, இப்போ தெருக்கூத்தில் என்ன கதைகள் உண்டா, என்ன கதைகள் சொல்கிறீங்க? தெருக்கூத்தில் கதையில் அது எந்த கதையில் இருந்து வேணாலும், எந்த அந்த ஸ்பெக்டேட்டர் என்ன விருப்பப்படுறாரோ, ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் மாதிரி, எஸ், அவங்க விருப்பப்படுறதுக்கு காசு கொடுத்துட்டு பண்ண சொல்லுவாங்க. அது அந்த சீன் அந்த தெரு நடக்கும். அதுக்கு அடுத்தது யார் யார் விருப்பப்படுறாங்களோ அது மாறிட்டே இருக்கும். அண்ட் இது ஒரு இடமா நடக்காது, இட்ஸ் மூவிங், அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ப்ரொசஷன் முடிக்கிற வரையும் அது மாறிட்டே தான் இருக்கும். பட் கட்டைக்கூத்துன்றது ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல பண்ணுற இடம். அதாவது தெருக்கள் கூடுற இடத்துல அது ஸ்டேஜ் பண்ணி அங்கே தான் ஆடுவோம். பட் என்டையர் கூத்து வந்து ஒரு மகாபாரத ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 16 to 18 பீப்புள் இருப்பாங்க, பர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் 18 ஆக்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் இன்க்ளூடட். ஸோ ஒரு கட்டை கூத்து, ஒரு இப்போ மகாபாரதம் ஒரு ஊரில் நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா எத்தனை நாள் இருக்கும், எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு? ஒரு கட்டைக்கூத்து ஒரு ஊரில் நடக்கிறதுனா லைக் 8 hours. நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், காலையில் 6-7 மணி கூட போவோம். எத்தனை நாள்? டிபெண்ட்ஸ் ஆன் கூத்து. இது மகாபாரதம், இது வந்து ஒரு சீசனல் தேட்டர். ஸோ இந்த ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சில் ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி மகாபாரத திருவிழான்னு. ஸோ அது 10 நாள் தொடர்ந்து நடக்கும். அந்த 10 நாள் வந்து திரௌபதி கல்யாணம் அங்கேருந்து ஆரம்பித்து கடைசி 18ஆம் போர் துரியோதனன் அந்த மரணம் வரை அது வரையும் நடக்கும். இது வந்து சீசனல்ன்ற போது ஒரு 6 மாதத்துக்கு நடக்கும். இப்போ ஆடி மாதம்னா நம்ம இங்கிலீஷில் வந்து அக்டோபர், ஆகஸ்ட் அந்த சீசனில் முடியும். ஆகஸ்ட், அக்டோபர் வரையும் நடக்கும்னு நினைக்கிறேன். புரட்டாசி அந்த தமிழ் டேட்டில் புரட்டாசி 5ஆம் சனி வரையும் கூத்து இருக்கும். அதுக்கப்புறம் கம்பெனி கழிச்சிட்டு புது கம்பெனி ஆரம்பிப்பாங்க. இஃப் அந்த கம்பெனி எல்லாருக்கும் ஓகேன்னா அந்த கம்பெனி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ கட்டைக்கூத்து, இந்த தெருக்கூத்தில் நடக்கிற யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி மிருதங்கம், அப்புறம் அந்த தாளம் சொல்லுவோம்.
இது 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த தெருக்கூத்து நடக்கும். பட் கட்டைக்கூத்தில் வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். பொதுவாக இது கூத்துன்றது கூத்துன்னு தான் சொல்லுவாங்க. கட்டைக்கூத்துன்னு வந்த காரணமும் இருக்குது. இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த கூத்தில் ஆடுற வேஷங்கள் வுடன் மேட் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கட்டை மீன்ஸ் வுட் அண்ட் ஸோ கூத்து மீன்ஸ் தியேட்டர். ஸோ கட்டை கூத்துன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. அந்த நேம் சேஞ்ச் வந்து இந்த 2000 அந்த பீரியடில் தான் நடந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கலும் இருக்குது. டச் தியேட்டர் ஸ்காலர் பப்ளிஷ்ட் ஆன் நேமிங் எ தியேட்டர் இன் தமிழ்நாடு which is published by University of Hawaii Press, and I would suggest to read the detail. அது படிச்சிங்கன்னா அது டீட்டெயில் தெரியும். அண்ட் அந்த தெருக்கூத்து டு கட்டைக்கூத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுன சில ரீசன்ஸும் இருக்குது. காஸ்ட் ரிலேட்டட் பாலிட்டிக்ஸ் அண்ட் அந்த நேமில் ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகளால் அந்த மாற்றம் இருந்தது. நீங்கள் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கட்டைக்கூத்தில் இருக்கும் சொல்லுங்கள். ஓகே, மூச்சு எடுத்துக்க தண்ணி வேணுமா? இல்லை இல்லை இல்லை, அவசரமே இல்லை. இவ்வளோ நேரம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. இப்போ டென்ஷன் இல்லைல்ல? இப்போ ஃப்ரீயாக பேசுறியா? சரி, நல்லதாக போச்சு. ஸோ கட்டைக்கூத்தில் யூஸ் பண்ணுற 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. 4ன்னு கூட சொல்லுவாங்க, பட் 3 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஹார்மோனியம், மிருதங்கம், தோலாக், அப்புறம் மிருதங்கம், டோலக் ரெண்டுமே உண்டுங்களா? ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். அது ரெண்டும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நாங்கள் சொல்கிறோம், பட் அது 2 இன்ஸ்ட்ருமெண்ட். தோலாக்கில் வந்து சைடில் குச்சி இருக்கும், அதை வச்சு இந்த ஸோ நீங்கள் சொல்கிற டோலக் ஆடியன்ஸ் ஜென்ரலாக டோலக் சொன்னால் வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் டோலக்கில் ஒரு குச்சி இருக்குல்ல, ஓகே, அது என்னன்னு சொல்லுங்க. மிருதங்கத்துக்கு மேலே கருப்பா கர்ணன் சொல்லுவோம்ல, கர்ணம். அது இல்லாமல் அந்த அதுக்கு பதில் இது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை அங்கே டைப் பண்ணிட்டு அதை வச்சு வாசிப்போம். ஸோ அது மிருதங்கம், சாரி அது தோலாக்குன்னு சொல்லுவோம். மிருதங்கம் பொசிஷன் எப்படி இருக்கும். அண்ட் ஹார்மோனியம் பெடல். ஒரு செகண்ட், டோலக் இப்படி இருக்கும், தோலாக், மிருதங்கம் இப்படி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் இப்படி ஒரு எல் ஷேப்பில். ஆமாம். ஸோ நீங்கள் இப்படியும் வாசிக்கலாம் இப்படியும் வாசிக்கலாம், கரெக்டுங்களா? ஓகே. ஸோ ஹார்மோனியம் பெடல் ஹார்மோனியம் யூஸ் பண்ணுவோம். காலில் அதுனா என்னன்னு சொல்லுங்கள் முதல்ல. பெடல் ஹார்மோனியம்னா என்ன? அதை தான் சொல்கிறேன். காலில் பெல்ஸ், அந்த காற்று கொடுக்கறதுக்காக அதுக்கு ஒரு இது இருக்கும், பெல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஏர் பம்ப் ஆகி மேலே வந்து அந்த ரீட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வாசிக்கிறது. ஸோ யூஸ்வலாக இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் காலில் பண்ணுறீங்க. ஆமாம், இந்த காற்று இப்படி கொடுக்கறது நார்மல் ஹார்மோனியத்தில். எஸ். ஸோ இது வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குமா இப்படி ஒரு? ஆமாம், ஒரு டேபிள் மாதிரியும் இருக்கும். அதனோட பொசிஷன் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பெடல் சைடில் வந்து தான் அந்த பம்ப் ஆகிற அந்த பழுப்பு எல்லாமே இருக்கும். ஓகே. அந்த ஹார்மோனியம் இது கொஞ்சம் லவுடாகவும் இருக்கும், 2 கையிலையும் வாசிப்போம். ஓகே. ஸோ முகவீணை இப்போ வரும். ஸோ முகவீணை வந்து இந்த கட்டை கூத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். கூத்தை தவிர்த்துட்டு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அண்ட் முகவீணை வந்து அது ரொம்ப லவுடான இன்ஸ்ட்ருமெண்ட். அதனோட வரைமுறைகளெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். அண்ட் தாளம் மிஸ் பண்ணிடும். ஸோ தாளம் வந்து அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியும் மிருதங்கம் எப்படி வாசிக்கிறாங்களோ அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டுட்டு வருவாங்க. ஓகே. ஸோ இந்த முகவீணை அப்படின்றது நீங்கள் வந்து கூத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னீங்க. இதோட வரலாறு என்ன? எங்கே இந்த முகவீணை எங்கேருந்து வந்தது? அதை பற்றி நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன புரிதல்? என்னோட ப்ராஜெக்ட்லேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். நான் வந்து ரிசர்ச் பண்ணும்பொழுது 1 இயர் ரிசர்ச் பண்ணும்போது இதனோட ஹிஸ்ட்ரி பற்றி கேட்கும்பொழுது எனக்கு போதுமான எவிடன்ஸ் கிடைக்கல. போதுமான எவிடன்ஸ்ன்றத விட எவிடன்ஸே கிடைக்கல அப்படி சொல்லலாம். தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் யாருக்கும் தெரியல மோஸ்ட்லி. இப்போ உதாரணமாக கிருஷ்ணகிரி, கொங்கு மண்டலம் அந்த சைடெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணும்பொழுது அங்கே என்ன சொன்னாங்க, முகவினை வந்து இப்போ தான் ஒரு 25 வருஷம் கிட்ட ஆகுது. முகவினை வேறு இடத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதனோட சவுண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் காஞ்சிபுரத்தில் என்னோட குரு சந்திரன் சார், அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னது வந்து கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முகவினை வாசிக்கிறதா சொன்னார். பட் அதுக்கு நமக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கல. பட் அவர் ஒர்க்கில் சொன்னது ஒரு அத்தாரிட்டி இருந்தது. ஸோ கோயில்களில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு மியூசிக் மாதிரி அக்கம்பெனி ஆஸ்பிஷியஸ் சவுண்ட் அந்த நாதஸ்வரம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. பட் லேட்டர் எனக்கு அப்புறம் எம்டி பிரெயின் ஷீஸ் ஹர் நேம். ஸோ அண்ட் டேவிட் ஷோனிஜி அந்த மாதிரி சில ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு சில ரீடிங் சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் படிக்கும்போது திஸ் முகவினை ஹஸ் பின் யூஸ்டு ஆஸ் பார்ட் ஆஃப் சின்ன மேளம் என்சாம்பிள். ஸோ சின்ன மேள என்சாம்பிள்ன்றது அந்த டெம்பிள் டான்ஸ் கம்யூனிட்டி அவங்களுக்கு அக்கம்பெனி பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக முகவினை இருந்தது. அதுக்கான தியரட்டிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து I want to suggest T.N. Rajaratnam Pillai, written and published by Terada Yoshitakas. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா,
The Mukavine is used as part of the ensemble accompanying the Terukuthu dance drama and was once used to accompany temple dance until it was replaced by flute and clarinet. Presumably, the use of Mukavinai was prevalent until the early decades of 20th century. So on the transition, I think temple dance, Sadir and Bharatanatyam, அந்த transition நடக்கும் பொழுது முகவினை வந்து லைக் அதோட ரோல் குறைஞ்சிருதுன்றீங்க இப்போ கிளாரினெட் ஃப்ளூட் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்ததுனால அதுக்கப்புறம் அதனோட தடம் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பட் முகவேணை வந்து இப்போ ஒரு நாதஸ்வரம் மாதிரி ஒரு பெரிய மேளம் அதுல இருந்தது கிடையாது. இல்ல அதுல இருந்தது கிடையாது. ஸோ சின்ன மேளத்துல தான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஓகே ஸோ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு முகவேணை தனி இப்போ நாதஸ்வர கச்சேரி நடக்கிற மாதிரி ஒரு முகவேணை கச்சேரி நடந்த மாதிரி தெரியல நம்மளுக்கு. சொல்லலாமா? தெரியல. ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு, எப்படி எப்படி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, அது எப்படி பண்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, நான் இன்னொரு எவிடன்ஸ் ஏதாவது சொல்லலாமா? ஸோ இன்னொரு எவிடன்ஸும் சொல்ல விருப்பப்படுறேன். என்னோட ரிசர்ச்சில் பி சாம்பமூர்த்தி அவரோட ரைட்டிங்ஸில் வெளியே வந்த கர்நாடிக் மியூசிக் புக் 1 அதில் 76 பேஜில் நிருத்தானுகம், இதுக்கு சரியான அர்த்தம் எனக்கு தெரியல, பட் ஆனால் நாட்டியத்திற்கு அனுசரணையாக வாசிக்க தகுந்தது உள் கிளாரினெட் முகவினை. ஸோ இந்த எவிடன்ஸும் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் சிலது கண்டுபிடிச்சிருக்கேன். பட் நம்ம முகவினை இட் செல்ஃப், வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஸோ அவங்களுக்கு காமிங்க. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குழல் வந்து படாக்கு, மூங்கில், தேக்கு, செம்மரம் இந்த சில மரங்கள்லேருந்து செய்கிறது. இந்த குழலில் வந்து 8 துளைகள் இருக்கும். அண்ட் இதனோட இங்கே இந்த பித்தளையில் செஞ்சது அனுசுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது சிவாலி இது ட்ரீஸ் பார்க்கில் அந்த இலை இதுலேருந்து செஞ்சது, மரப்பட்டையில் செஞ்சது. அண்ட் கீழே இருக்கிறது செம்பில் செஞ்சதை கெண்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து குச்சின்னு சொல்லுவோம். நாங்கள் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த எச்சில் காரணமாக இது வந்து ஒட்டிக்கும். ஸோ அதை பிரித்து வைக்கிறதுக்கு அண்ட் அது சிவாலி ரொம்ப நேரம் வாசிக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த குச்சி. ஸோ இப்படி இன்செர்ட் பண்ணி இப்படி வச்சுருந்தோம்னா அது அந்த ஒட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கும். அண்ட் சிவாலியும் ரொம்ப நாள் வாசிக்க முடியும். சீக்கிரமாக அது விரிசல் விட்டு கிழிஞ்சிருதோ அது இருக்காது. அண்ட் வேறு என்ன சொன்னோம்? சரி, ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இந்த சீவாலி சொன்னீங்கல்ல, இப்போ நாதஸ்வரத்தில் பண்ணுற சீவாலிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு அதில் ஒன்று சீவாலி யூஸ் பண்ணுறாங்க, அதே சீவாலி தானே இது, இல்லட்டா இது சைஸ் வேறு மாதிரி பண்ணுறாங்களா? இதுக்கு சிவாலி அந்த நாதஸ்வரத்துக்குன்னு உற்பத்தி ஆகிற சிவாலி கும்பகோணத்துலேருந்து நிறைய வருது. அதனோட சைஸ் 2.5 ஸ்ருதிக்கு அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இருக்கும். நாதஸ்வரம் ஸ்ட்ரக்சரும் பெருசாக இருக்கும். அண்ட் அந்த சிவாலியை குரு என்ன பண்ணுவாங்கன்னா அதை நாதஸ்வரத்தில் வாசி பழகுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி சின்னதாக ஆக்கி முகவேணிக்கு ஃபிட் பண்ணுவாங்க. ஓ, ஸோ நாதஸ்வர சீவாலி வந்து அங்கே வாசிச்சப்புறம் தான் முகவேணிக்கு வருமா? ஆமாம். ஸோ நீங்கள் புது சீவாலி யூஸ் பண்ண மாட்டீங்க? யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்தளவு ப்ராக்டிஷனர்ஸ் இல்லை, அந்தளவு இது பண்ணுறவங்க ஆள் இல்லை. ஸோ முன்னாடி வந்து நாதஸ்வரத்தில் வாசிச்ச சீவாலியை எடுத்து அதை பாதி வெட்டி அப்புறம் நான் முகவேணிக்கு யூஸ் ஆகும். ஓகே. நவ் இப்போ வந்து புது சிவாலியை வாங்கி நாங்களே கட் பண்ணி நாங்களே இது பண்ணி நீங்களே செஞ்சுக்கிறீங்க. அண்ட் இங்கே தான் இந்த சிவாலி இந்த இலைகளில் செஞ்சப்படுகிறது. இது பர்டிகுலராக என்ன மரப்பட்டேன்னு தெரியல. பட் கொங்கு மண்டலம் அந்த சைடெல்லாம் பார்த்தோம்னா பனை ஓலையில் செஞ்சுருக்காங்க. அதனோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இதுலேயே வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அவங்களோட இந்த முகவேணியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா 4.5 ஸ்ருதி எஃப் ஷார்ப் அந்த ஸ்ருதியில் வாசிக்க முடியும். அவங்களோடது எஃப் ஷார்ப்பும் வாசிக்க முடியும், 2.5 ஸ்ருதி ஐ திங்க் டி ஷார்ப். ஓகே, எப்படி ரெண்டுத்துலயும் வாசிக்கிறாங்க அவங்க? அதில் அடிஷ்னலாக கீழே நாதஸ்வரத்துக்கு இருக்க மாதிரி ஒரு 2 துளைகள் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஹோல். ஸோ அதில் ஒன்று அடைச்சிட்டு வாசிக்கிறாங்க. ஸோ பிட்ச் டிராப் ஆகுது உங்களுக்கு? ஆமாம், டிராப் ஆகுது. அது நாதஸ்வரம் ஸ்ட்ரக்சர் மாதிரியே பண்ணியிருக்காங்க. பட் இந்த மெயின் இப்போ எத்தனை தொலை இருக்கு அதில்? 8. அதுலயும் 8 தொலை இருக்கு. 8 இருக்கு. பட் அந்த எக்ஸ்ட்ரா தொலை வந்து அவங்களுக்கு பிட்ச் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. நீங்க அது பண்றது கிடையாது, சைடுல இருக்கும். ஓகே. அண்ட் இந்த 8 தொலைகள்ல நாங்க 7 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதாவது இதுல நம்ம வாசி இது பண்ண கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க, இதான் வாசிங்க. மைக் தேவையா உங்களுக்கு? மைக் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர் வாசிக்கிறது நிச்சயமா மைக் ஆஃப் பண்ணிடுங்க. மைக் தோண தள்ளிடுங்க.
இல்லை இல்லை அவருக்கு வாசிக்கிறதுக்கு. ஆ இல்லை இப்போ அது மைக்கில் சொல்லணும், வேறு வழி கிடையாது. வைங்க, ஆன் பண்ணுங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா 7 தொலையில் ஒரு நோட்டு கிடையாது, பிரதிமதியம் கிடையாது. தனி ஸ்வரமே இருக்கு. ஆமாம். பட் ஆனால் எதுக்கு இல்லை. வாசிக்கணும் இல்லை நீங்கள் எல்லா நோட்டும் ஒரு தடவை பற்றி எல்லாமே காமிச்சிடுங்க ஒரு தடவை. பிரதிமதியமாக நாங்கள் ஸ்வரம் வாசிக்கும் பொழுது இப்போ சின்ன நோட் பெரிய நோட் இருக்கும் இல்லையா, அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து காத்துலேயே தான் கொடுக்கணும். நாதஸ்வரத்தில் இருக்கிற சிமிலர் ஃபார்மேட் தான். பிரதிமதியம் வந்து நம்ம பாவ்லயே கொஞ்சம் சவுண்டு குறைச்சி வச்சோம்னா அந்த இது இருக்கு. பாவமா மட்டும் வாசிங்களேன். ஸோ இது ப்ளோயிங்கில் பண்ணுறீங்களா ஃபிங்கரிங்கில் பண்ணுறீங்களா? அது ப்ளோயிங்கில் தான் பண்ணுறீங்க. ஃபிங்கரிங் அந்த அழுத்தம் அதே அழுத்தமா? பாலை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கல்ல? பா ஓப்பனாக தான் இருக்கு. சரி, அப்போ மா வரைச்சா என்ன பண்ணுறீங்க? ஸோ ஜஸ்ட் ப்ளோ, அந்த சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ ஹோல் க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. ஃப்ளூட்டில் இருக்கு. அதனால தான் கேட்டேன், அது நீங்கள் இது பண்ணுறது கிடையாது. ஓகே, அதுக்கு தான். ஓகே இருங்க, அதுக்கப்புறம் வேற என்ன? ஓகே, நம்ம புறம்போக்கியில் இதை எப்படி லிங்க் பண்ணுறோம் என்ன? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இருங்க, அது வரலாம் இருங்க. சரி, அந்த பேப்பர் நீங்கள் எடுத்து வச்சுருங்க, நான் வச்சுக்கிறேன். கேள்வி கேட்டேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க. பாயிண்ட்ஸ் மறந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாது, பாயிண்ட் மிஸ் ஆகாது. என்ன இப்போ இது யார் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்? எனக்கு ஒரு கேள்வி. இது வந்து நீங்கள் இத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் சொன்னீங்க பண்ணுறதுல, இது எங்கே பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் வாங்கணும், இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு முக்கவீணை வாங்கணும்னா எங்கே போகணும்? கிடைக்குமா? எங்கே வாங்க முடியும்? இதுக்கு முன்னாடி வந்து நாதஸ்வரம் அதை செய்கிற இடத்துலேருந்து செஞ்சுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் காஞ்சிபுரத்துலேயே சில இடத்துல செய்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதிகாரப்பூர்வமாக நமக்கு அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எனக்கு பர்டிகுலராக கிடைக்கல. அண்ட் முக்கியமாக வந்து இப்போ உருவாக்குற அந்த தன்மைகளும் அதனோட சவுண்டும் கூத்தோட மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வாத்தியர், எங்கள் குரு, இவங்கெல்லாம் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சந்திரன் சார் ஒன்று அவரே பண்ணுவார். சந்திரன் சார், அப்புறம் ஏழுமலை, அப்புறம் ஆமாம் இப்போதைக்கு இவங்க 2 பேர் எனக்கு தெரியும். அந்த சைடு கொங்கு மண்டலம் சைடெல்லாம் பார்த்தோம்னா அவங்களே போகிறாங்க. ஒரு மூங்கில் இருக்குது, அதை பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அப்படியே நம்ம அந்த ஃபார்மேட் என்ன, இப்படி லுக் இப்படி இருக்கா, அதை பார்த்து அப்படியே பண்ணுறாங்க. சிவாலி வந்து வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அது சில இடத்துல பிளாஸ்டிக், அந்த அணுசு வந்து பிளாஸ்டிக்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே தான் இப்போ பண்ணுறாங்க, வேற எதுவும். ஸோ நாதஸ்வரம் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய இடம் இருக்கிற மாதிரி, ஸ்பெசிஃபிக் இடம் இருக்கிற மாதிரி, முகவேணிக்கு அந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது. முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ ஆர்டர் கொடுக்கணுன்னாலும் முகவேணியோட ஸ்ட்ரக்சர் வந்து, உதாரணமாக நான் காஞ்சிபுரத்தில் கோயில்களை வாசித்த முகவினை பார்த்துருக்கேன். அது நாதஸ்வரம் போலவே தான் இருக்கும். அதனோட கடைசி இந்த சிவாலி இங்கே இது பண்ணுற இடமும் நாதஸ்வரம், அந்த அணுசு கூட மரத்தாலேயே செய்யப்பட்டு. ஸோ இப்போ வந்து இதோட ஸ்ட்ரக்சரும் மாறுறது. ஆமாம், மாறி இருக்கு. அண்ட் அதனோட சவுண்டு வந்து நம்ம கூத்துக்கு மேட்ச் ஆகலை. பட் ஆனால் யூஸ் பண்ணுறாங்க டெம்பிள். சரி, ஏன் மேட்ச் ஆகலைன்றீங்க நீங்கள்? அந்த சவுண்டு ஏன் கூத்தோட மேட்ச் ஆகலை? அதனோட சவுண்டு வந்து இப்போ நம்ம வாசிக்கிற முகவினை வந்து மேக்ஸிமம் ஒரு 1000 பேருக்காவது தொலைவில் இருந்தாலும் கேட்கணும். அண்ட் அதனோட சில ஸ்வரங்கள் பேசணும். அது வந்து அந்த சிவாலி முதற்கொண்டு அந்த இது பண்ணுற எல்லாமே பார்க்கும் பொழுது நம்ம ஸ்ருதி 4.5 ஸ்ருதிக்கு மேட்ச் ஆகணும்.
அது மேட்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் சத்தமும் இருக்கணும், அது வாசிக்கிறதுக்கு ஓரளவு அது எளிமையாக இருக்கணும். அண்ட் அதெல்லாம் சில எதுவும் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ண முடியல, சிக்கலாக இருக்குன்றீங்க. சிக்கலாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்ல வந்தீங்கல்ல ஆ புறம்போக்கியலோட சார்ந்த விஷயம், அதை தான் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணதில்ல. ஸோ புறம்போக்கியல்ன்றது நமக்கு உரிமை இல்லாத அது பொதுவான ஒரு இடம். ஸோ அந்த பொதுவான ஒரு இடத்துலேருந்து வளர்ற ஒரு மூங்கில தயாரித்த இந்த முகவினை தான் இது. நான் இந்த முகவினை அக்கம்பெனி கொடுக்குற கூத்தும் ஒரு 4 தெரு சேர்ற இடம் தான் அவங்களுக்கு ஸ்டேஜ், எங்களுக்கு ஸ்டேஜ். அண்ட் அந்த தெரு தான் எங்களுக்கு அன்னைக்கு அந்த ஸ்டேஜ். அண்ட் அந்த மேக்கப் போகிறதுக்காக பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் எங்களோட மூலஸ்தானம் அந்த இதில் சொல்கிற மாதிரி. ஸோ அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட தொழில் கலை எல்லாமே ஒரு புறம்போக்கு இடத்துல நடக்கிற விஷயம், மக்கள் கூடுற இடம், யார் வேணா வந்து கேட்கலாம், யார் வேணா வந்து பார்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு கல்லு முள்ளா இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு அதுதான் ஸ்டேஜ். ரெண்டாவது உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ லவுடா இருக்கு, எங்க இருந்தாலும் கேட்கும், அதுவும் முக்கியம். சரி, இன்னொரு விஷயம், நீங்க இப்போ கூத்தை பத்தி பேசணும், இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பேசணும். ஒரு கூத்துல உங்களோட ரோல் என்ன? முகவினைக்கு வந்து பர்டிகுலராக கோரஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது முன்னணி பின்னணின்னு பிரித்து தமிழில் கூத்தில் சொல்லுவோம். ட்ரெயின் பண்ணும்போது முன்னணின்றது பாடகர் முன்னாடி ஸ்டேஜில் யார் பாடுறாங்களோ அவங்க பாடுற ஃபர்ஸ்ட் லைன், அவங்க என்ன பாடுறாங்களோ அது அவங்கள முன்னணின்னு சொல்லுவோம், அது முன்னணி. பின்னாடி அவங்க பாடினதை ரிப்பீட் பண்ணுறத பின்னணின்னு சொல்லுவோம், அதான் கோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முகவினையோட இம்பார்ட்டன்ட் ரோலே அந்த கோரஸை பிஹேவ் பண்ணது தான். அவங்க பாடுறதை ரிப்பீட் பண்ணி அவங்களுக்கு அந்த டைம் அந்த கேப் கொடுக்குறதும். அண்ட் இது நாங்கள் பின்பற்றுவோம். லைக் 2 முறை பாடுவோம், அதை வாசிப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலாமா? ஐ லைக் டு இன்வைட் பாரதி. ஷீ இஸ் அ ஃபீமேல் ஆக்ட்ரஸ், கட்டைக்குத்து ஆக்ட்ரஸ் as well. She is my colleague. We graduated from Ashoka University, like same as only. பாரதி, நீ எல்லாம் வல்ல இரவிய சரணம், ராஜகோபால் சார் எழுதினது. அவங்க முன்னணி, நான் பின்னணி. ஓகே. நேரில் போற்றே பாணிந்தே அன்னையே, பாதுகாப்பாய் அன்னையே போற்றே பாணிந்தேன் அன்னையே. அவங்க பாடினாங்க. இதுக்கப்புறம் முகவனிக்கு இருக்கிற அடிஷ்னல் ரோல் வந்து அங்கே அவங்க அன்னையே அங்கே முடிச்சதுலேருந்து எங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இது கன்க்ளூஷன் மாதிரி கொடுக்குறீங்களா, என்ன கொடுக்குறீங்க? கம்போசிஷன், அந்த தாளம் போயிட்டே இருக்கும், அந்த கேப்பை நாங்கள். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க எப்படி கரெக்டாக 4.5 ஸ்ருதியில் ஆரம்பிச்சாங்க, அது சொல்லுங்க எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ருதி ஒன்றும் கிடையாது. பாரதி, நீங்களே பதில் சொல்றீங்களா? இப்போ நீங்க பாட ஆரம்பிச்சீங்கல்ல, ஒரு ஸ்ருதி கேட்கல உங்களுக்கு, நீங்க கரெக்டாக 4.5 அதனால வாசிச்சாரு ஒழுங்கா, உங்களால தான் ஒழுங்கா வாசிச்சாரு அவரு. எப்படி நீங்க கரெக்டாக 4.5 ஸ்ருதியில் கரெக்டாக எடுக்கிறீங்க? நான் என்ன எடுக்கிறேன், நான் தவிப்பேன், என்னால் முடியாது, அதனால உங்களை கேட்குறேன். அது எங்க குருவோட ட்ரைனிங் சொல்லலாம். ராஜகோபால் அவரு எங்களுக்கு எப்பவுமே சொல்லுவாரு, எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மோஸ்ட்லி ஹார்மோனியம் சுத்தி காமிப்பாங்க, எதுவுமே இல்லைனாலும் எந்த ஒரு இடத்துல யார் கேள்வி கேட்டாலும் நீங்க சுத்தி பார்க்காம கரெக்டா மைண்டுக்குள்ள இருக்கணும், கரெக்டா எடுக்கிற அந்த ஞானம் இருக்கணும்னு சொல்லுவாரு. ஸோ அந்த ட்ரைனிங் தான். இது ஒரு ரோல் சொன்னீங்க. ஸோ அவங்க பாடி முடிச்சப்பறம் நீங்க வந்து ஒரு இது கம்போஸ்ட் கன்க்ளூஷன். ஆமா, இது ஒரு பாட்டுக்குள்ள இருக்கிற ஆலாபனம். ஸோ இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு, நீங்க இந்த பாடலுக்கு இதான் வாசிப்பீங்க. இது வாசிப்போம், இதுக்கிடையில அந்த ஆர்டிஸ்ட் பொறுத்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது பண்ணலாம், அது அலவுடு. ஸோ இதுதான் வாசிக்கணும்னு கிடையாது, அது அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியில் நடக்கிற விஷயம். கரெக்ட். அதுக்கப்புறம் வேற என்ன ரோல் இருக்கு சொல்லுங்களேன்.
விருத்தம் முக்கியமாக விருத்தம்னு ஒன்று இருக்குது. அது இங்கிலீஷில் போகும் மாதிரி சொல்லுவோம். ஸோ 2 வேர்சஸ் இருக்கும், 4 அடி, 4 லைன் 4 லைன். ஸோ அந்த விருத்தம் வந்து பர்டிகுலர் ராகாவிலேருந்து பாடுவோம். அந்த ராகம் பாடும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் பாடி முடித்த உடனே முகவினை வந்து ஒரு கம்போசிஷன் வாசித்து விடுவோம். அது ஆலாபனன்னு சொல்கிறோம். அதுக்கும் ஒரு டெமோ. விருத்தம் சிவரஞ்சினி ராகத்தில் ஒரு அது ஒரு விருத்தம். ஐயையோ நான் என்ன செய்வேன், என் அதிபல மந்திரிமார்கள் நையவே நமனுலகம் சேர்ந்தார்கள் என்று சொல்ல. குரலது கேட்கின்றது, கோரிய வாளெடுத்தால் களவாணியவர்களோ கடுகென மறைகின்றாரே மறைகின்றாரே. அந்த அந்த தாளத்தோட. ஸோ நீங்கள் இப்போ இதை வாசிக்கும் போது தாளம் ஓடிண்டே இருக்கும், அவங்க நிறுத்த மாட்டாங்க. இது சந்திரன் சார் ஃபார்மேட் பண்ண ஒன்று. ஃபஸ்ட்டு வாசித்தது ஆலாபனை, தாளம் நின்றுடும். அதாவது மிருதங்கம் தௌலாக்க வாசிக்க மாட்டாங்க, முகவினையும் ஹார்மோனியம் மட்டும் வாசிப்போம் ஆலாபனை. இப்போ வாசித்தது வந்து அந்த டட்டு அந்த இது வாசி அந்த ரிதம் பாரு அந்த தாளத்தோட போகிறது மிருதங்கம் தௌலாக்க. அப்போ அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, 3 பேரும் வாசிப்போம். கடைசியாக அந்த டட்டன் 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 அதை முடிச்சுட்டு அங்கே எடுக்கும் பொழுது நம்ம முகவினை மட்டும் முகவினை ஹார்மோனியம் அந்த ஆலாபனை காமிச்சு விடுவோம். ஸோ இது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ நிறுத்தணும்னு. எல்லாருக்கும் தெரியணும். சரி, ஓகே. இல்லைடா முறைப்பீங்களா? மறைக்க மாட்டேன். அந்த சீனுக்கு அந்த அழகு அந்த எமோஷன் கொடுக்கணும்னா அது தெரிஞ்சு வாசிச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, அப்போ நம்ம அதுக்கு போயிட்டு அப்புறம் நீங்கள் எப்படி கற்றுக்கிறேன்னு அதுக்கப்புறம் நீங்கள் எமோஷன் பற்றி பேசுனாலும் அங்கே போயிடுறேன். இப்போது ஒன்று வந்து நீங்கள் ரோல் இப்படி சொன்னீங்க, அதாவது வாசிக்கிற இடம். பட் ஒரு முகவீணை ஒரு கூத்து ட்ராமாவில் தியேட்டரில் முகவீணை என்ன ஆட் பண்ணுறது? இப்போ ஹார்மோனியம் தான் இருக்குது, இப்போ 2 மெலடி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. முகவீணையோட ரோலுக்கும் ஹார்மோனியோட ரோலுக்கும் தியேட்டரில் அந்த அனுபவத்தில் நான் அப்போ வந்து பார்க்குறேன்னா முகவீணை என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது? அந்த சீனுக்கு முக்கியமான எல்லாரும் பண்ணுறதோடு சேர்த்து அடிஷ்னல் பவர்ஃபுல் அந்த இது கொடுக்கறது, அந்த சவுண்ட் மூலிமா கொடுக்கறது, அண்ட் ஆடியன்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறது, அந்த எமோஷனை ப்ரொவோக் பண்ணுறதுல முக்கியமான ரோல் முகவினைக்கு இருக்குது. நம்ம வாசிக்கும் பொழுது மட்டும் இல்லாமல் அந்த ஆலாபனை பண்ணும்போது சில பேருக்கு அந்த பாடும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது ஆடுறவங்களுக்கும் முகவினைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த வாசித்து. அண்ட் ஆடியன்ஸோட அந்த எமோஷன் அந்த சீனுக்கு
சோக சீனுன்னா நம்ம அடிஷ்னலாக வாசித்து விடும்பொழுது அது இன்னும் அழகாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறது அந்த எமோஷன் தான், அந்த சவுண்ட். ஸோ ஹார்மோனியம் என்ன, அதோட ரோல் என்ன? ஹார்மோனியம் அது வந்து லைக் ரெண்டுமே மேட்ச் ஆகி ஒரு மெலடியாக கொடுக்கும். ஹார்மோனியம் வந்து நம்ம முக்கியமாக அந்த முன்னணி பாடும் பொழுது அதுக்கு எடுத்து விடுறது, எடுத்து கொடுக்குறதுன்னு இந்த மாதிரி சொல்லுவோம். புரியுது. ஸ்டார்டிங் இந்த பாட்டை எடுத்து கொடுக்கறது, அந்த லைன் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி இதுன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ முகவினை வந்து சில டைம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட்னா நம்ம போயிட்டு வந்தாலும் அந்த கேப் ஃபில்அப் பண்ணுறது ஹார்மோனியத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி, வாசிக்கிறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு இமோஷனல் கான்டெக்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எனி கைண்ட் ஆஃப் இமோஷனுக்கு ஒரு ஹைட் கொடுக்கறது வந்து முக்குவேணின்னு சொல்லலாம். எஸ், சொல்லாமா? சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் கத்துண்ட முறை சொல்லுங்களேன். எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். நீங்கள் முக்குவேணி எப்படி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க, எப்படி கற்றுனீங்க, முன்னாடி எப்படி சொல்லி கொடுத்துட்டு இது சரி, நான் 10 வயசில் கட்டைக்கூத்து குருகுலம்னு ஸ்கூலில் சேர்ந்தேன். அந்த கட்டைக்கூத்து குருகுலம் வந்து ஹன்னை எம்டி ப்ரூயின் அண்ட் பி ராஜகோபால் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்கூல் சிஸ்டம் which gave us to have the access to education and art with equality and at one place. அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா சமமோட எல்லாருமே உரிமையாக கற்றுக்கிறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்தாங்க. பட் அங்கே வந்து இந்த முகவினை வாசிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. நான் இன்டர்வியூ பண்ணதில் சந்திரன் சார் தான் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட அனுபவத்தை, அவர் வந்து முதல்ல நாதஸ்வர கலைஞராக இருந்து பிறகு வந்து முகவினை கலைஞராக மாறிட்டார். இப்போ அவர் முகவினைக்கு தான் பாப்புலர். ஸோ அவர் தான் நாதஸ்வரத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சில சிலபஸ், அதுலேருந்து கர்நாடிக்ஸ் பேஸ்ட் சிலபஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி, அப்புறம் உதாரணமாக அதில் வந்து சரளி வரிசை, ஜண்டை வரிசை, அலங்காரம், ஸோ கர்நாடக இசையில் கற்றுக்கிற மாதிரி அந்த ஒரு முறை, அந்த இது வோக்கலாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. லைக் 6 to 1 year கூட ஆகும், 6 months to 1 year, டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்ட அப்புறம் வோக்கலாக நல்லா மனப்பாடமாக கரெக்டாக பாடிட்டு அதுக்கப்புறம் முகவேணி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம முகவேணியில் வாசிக்கணும். அந்த தரவா 5 ஸ்பீடு இருக்குது கூத்தில். நம்ம 5 ஸ்பீடா? 5 ஸ்பீட் காலம் நிறுத்திட்டு இப்போ 5 ஸ்பீடும் வாசிக்காமீங்க எனக்கு முதல்ல, அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சொல்லிட்டேங்கல்ல. சரி, நான் தாளம் இதில் பார்க்கும்போது தத்தி மெத்த தக்க தீமி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட். தத்தி மெத்த தக்க தீமி செகண்ட் ஸ்பீட். ததி மெத்த தக்க தீமி, ததி மெத்த தக்க தீமி, இது தேர்ட் ஸ்பீட். ஃபோர்த் ஸ்பீடு வந்து தாளம் மாறும். தாக்கு தக்க தீமி, தாக்கு தக்க தீமி, தாக்கு தக்க தீமி. அப்புறம் ஃபிஃப்த் ஸ்பீடு வந்து ஜம் ஜம் தாம் தாம், ஜம் ஜம் தாம் தாம், ஜம் ஜம் தாம் தாம், ஜம் ஜம் தாம் தாம். அப்புறம் சாரி நான் மாற்றி சொல்லணும், ஃபிஃப்த் ஸ்பீடு தான் கிட 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 அப்படின்னு வந்து தீர்மானம் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடு வாசிக்கும் பொழுது மோஸ்ட்லி ராகங்கள்லாம். இன்னொருத்துக்கும் எதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஸ்பீடில் வாசிப்போம். இப்போ நான் ஸ்லோ ஸ்பீடில் ஒரு ஆலாப்பன மாதிரி வாசிப்போம். ஆலாப்பன வாசிப்போம். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்பீடு வந்து தாளம் அப்படியே போயிட்டே இருந்தாலும் செகண்ட் தேர்ட் ஸ்பீடு வரையும் நாங்கள் இந்த இதுலேயே ஒரு ஆலாப்பன ஸ்டைல்லே வாசிட்டு இருப்பீங்க. ஃபோர்த் ஸ்பீடு வந்து ஃபோர்த் ஸ்பீடில் வாசிப்போம். ஸோ தாளத்தில் 4 ஸ்பீட் போயிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் இந்த மாதிரி முறையில் வாசிப்பீங்க. போயிட்டே இருக்கும்போது நாங்கள் மேலவே வாசிட்டு இருப்போம். இதுக்கான சில கிரிட்டிசிசமும் வந்துருக்கு, நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். இல்லை இப்பயே சொல்லிடுங்களா, அப்படியே முடிச்சிடலாம், அப்படியே சொல்லிடுங்க. ஸோ நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைச்ச கிரிட்டிசிசம் வந்து, நீங்கள் என்னப்பா வாசிக்கிறீங்க, மேலே முகநூலில் கிளி இந்த மாதிரி வாசி விட்டுறீங்க, கேட்டால் என்ன வாசிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா, அந்த மாதிரி கிரிட்டிசிசம் வந்திருக்கு. பட் வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், எங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அந்த கூத்துக்கு எந்த சப்போர்ட் பண்ண முடியும், அந்த ஸ்பீடுக்கு என்ன வாசிக்க முடியுமோ அதை நாங்கள் கரெக்டாக கொடுக்குறோம். அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அடுத்த ஸ்பீடு அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு தெரியாது கூத்துங்க. நீங்க தான் கலைஞர், நான் சும்மா உங்களுக்கு கேள்வி கேட்க தான் வந்திருக்கேன். ஸ்பீடு முடிஞ்சது இல்லைங்க, இன்னும் 2 ஸ்பீடு இருக்கு. சசி அதுதான் சொன்னேன். லாஸ்ட் ஸ்பீட் சொல்லிடுங்க. லாஸ்ட் ஸ்பீடுக்கும் தான் கிட 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 வாசிக்கும்போது அதுக்கு தான் இது. நாங்கள் என்னதான் ஸ்பீடாக வாசித்தாலும் கடைசியில் முடிக்கும் பொழுது சில முக்கியமாக இந்த கம்பீர நாட்டை வந்து கீழே முடிப்போம். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது
அப்படியே மேலேயே வாசிச்சு அந்த முறையில் வாசிக்கணும். இதை நல்லா பர்ஃபெக்டாக வாசிக்கிறது என்னோட குரு வேலுச்சாமி அண்ட் இது ஸ்ரீ சந்திரன் சார். நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சாரி. ஸோ இப்போ நீங்கள் கற்றுன முறை இப்போ ஜென்ட்ட வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன கற்றுனுங்க அது நீங்கள் வாசிக்கணும். ஆமாம், அதை வாசிப்போம். அதுக்கப்புறம் வந்து முகவனியில் வாசிச்சிட்ட அப்புறம் இப்போ சந்திரன் சார் கூத்து மியூசிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, அதாவது கூத்தில் ஆரம்பம் என்ன வாசிப்போம். இப்போ உதாரணமாக நான் வாசித்தது ஸ்லோ காலத்தில் ஆலாப்பனம் எப்படி வாசிக்கணும், ஒரு 1.5 நிமிஷம் ஒவ்வொரு ராகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஏன்னா நாங்கள் வாசிக்கிறது எல்லாமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி, லைக் கர்நாடிக் மியூசிக்கு அந்த சிலபஸ் வந்து எங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அதை மியூசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை கூத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை அப்படியே பண்ண முடியாது, சில சேஞ்சஸோடு இருக்குது. இப்போது உங்களுக்கு தியேட்டருக்கு தேவையான சேஞ்சஸ் தியேட்டருக்கு தேவையான சேஞ்சஸ் ஒரு அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து சந்திரன் சார் பண்ண ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன், மரபு. பட் அதுக்கு முன்னாடி எப்படி கற்றுன்னு இருந்தாங்க முகவேணி? அதுக்கு என்ன சிலபஸ் இருந்ததுங்களா உங்களுக்கு? என்னோட கணிப்புப்படி அதுக்கு முன்னாடி நாதஸ்வரம் பாப்புலராக இருந்தது. ஸோ நாதஸ்வரத்துக்கு என்ன கற்றுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த சிலபஸும் கர்நாடிக் பேஸ்டு, அது இன்ஸ்பயர் ஆகியது அதே தான் இருந்திருக்கணும். அதுக்கு தனியாக இன்னும் முறை இருந்திருக்காது. ஓகே, ஸோ பேசிக்காக அதுலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க, கர்நாடிக் மியூசிக் அடாப்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், அது முக்கியமாக அந்த கமக்கம். அந்த கமக்கம் வந்து சில ராகங்களுக்கு நம்ம இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் அந்த கமக்கம் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ பட் நம்ம இந்த கூத்தில் வந்து ஒரு முக்கியமான சீனை வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆசை நிற்க முடியாது. ஸோ அதுக்கு வேணும். புரிஞ்சுருதுங்க, நல்லா புரிஞ்சுது. ஸோ மோகனம்னு உதாரணமாக மோகனம் ராகம், அதில் வேணா உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ பாரதி ஒரு விருத்தம் பாட முடியுமா? தேங்க்ஸ். இப்பேரோ சபைதனிலே எருக்கின்ற மன்னர் மன்னர் இச்சேரு பிள்ளை செய்த விளையாட்டை பெரிது பேசி அந்த தாளத்துக்கு இவ்வளோ ஸ்பீடில் வாசிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி வாசிக்கணுன்றீங்க. அன்னைக்கு போயிட்டு நான் அந்த ஆலாப்பனெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கூத்துக்குன்னு தேவையான ஒரு அழகியல், அந்த அழகியல் சார்ந்த அதோட கனெக்ஷனோட தான் நீங்கள் வந்து வாசிக்க முடியும். நான் ஏன் இது கேட்குறேன், நீங்கள் இங்கே பேசுகிற ஒரு கூட்டம் வந்து இங்கே அதிகமாக கர்நாடிக் மியூசிக் கொஞ்சமாவது கேட்டிருப்பாங்க, ஏதாவது காதில் விழுந்திருக்கும். கூத்து மியூசிக் அந்த அளவுக்கு அவங்க காதில் விழுந்திருக்காது. ஸோ அவங்க எல்லார் காதும் ஒரு ட்ரைனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அது ஒரு அழகான விஷயம் ஆகிறதுக்கு ஒரு ஹேபிட் தான். ஸோ இப்போ நீங்கள் வாசித்தது வந்து ஒரு கர்நாடிக் காது அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு எப்படி தோணுன்னா, என்ன சார் மொட்டை மொட்டையாக வாசிக்கிறேன் சார், கமக்கமே இல்லை சார், என்ன சார் சாத போல பண்ணுறாரு சார் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அதனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா அது வந்து இப்போது நீங்கள் வாசித்த மாதிரி கர்நாடிக் மியூசிக்கில் மோகனம் வாசிக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த மோகனம் நீங்கள் வாசிக்கக்கூடாது, ஏன்னா உங்கள் கூத்துக்கு அது சரியில்லை. அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், ஆனால் எங்களாலேயும் இந்த 7 எனக்கு வந்து இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்மளால் நாதஸ்வரத்தில் இருக்கிற மாதிரி சாக்கு கீழ் ஸ்வரத்தை எதுவும் பேச முடியாது. சா நீ வரையும் தான் பேசும். எனக்கு அது கீழே வராது. ஆமாம், கீழும் வராது. இது வந்து ஹை பிச். மோஸ்ட்லி நாங்கள் எல்லா ராகத்தையும் மேலே தான் விடுவோம். ஏன்னா அந்த கூத்து சவுண்ட் ஸ்கேப் அப்படி. ஸோ எந்த பாட்டு பண்ணாலும் மேல் ஸ்ருதியில் தான் பாடுவோம். பட் இதுக்கான விமர்சனமும் வந்தது. முகவனியில் உன்னால் கீழும் வாசிக்க முடியாது, மேலே கூட அந்தளவு பண்ண முடியாது, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில கிரிட்டிசிசமும் வந்திருக்கு. ஆனால் என் கணக்குப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அந்த 7 ஸ்வரத்தில் ஒரு ராகத்தை கர்நாடிக்கில் காட்ட முடியும்னா அது பண்ணுவேன். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறது என்னோட புரிதல் என்னன்னா, இப்போது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு தெரு கூட்டுற இடத்துல ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், கூத்துல மைக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இந்த ஹை பிச் பற்றி சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுக்குற குரலாக இருக்கட்டும், பாடுற விதமாக இருக்கட்டும், வாய்ஸ் கொடுக்குற டெக்னிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மைக் இல்லாத ஒரு டெக்னிக், ரைட்? ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஹை பிச் ரொம்ப தேவையான விஷயம் தானே, அப்போ தானே போய் கேட்கும். ஆமாம் ஆமாம்,
அதே சமயத்தில் நான் ரொம்ப சாஃப்டாக அதை பண்ணால் மக்களுக்கு போய் சேராது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்ல. இருக்குது, சில பாட்டுங்க கூட கீழே பாடுற பாட்டு கூட இருக்குது. பட் ஆனால் அது மேலே முடிப்போம். லைக் அது எப்படி சொல்லுது, ஸ்டார்டிங் வந்து மத்தியம ஸ்ருதியில் ஆரம்பிப்போம், மேலே முடிப்போம். ஸோ ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. அது அந்த சீனுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அந்த சீன். பட் உங்களோட ஸ்ருதி இது மெயின் ரீசன் வந்து ஓப்பன் மைக்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. மைக்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. ஓகே. ஸோ நேற்றுக்கு இதை பற்றி பேசும்போது 2 விஷயம் நான் உங்களை ஒரு கொஷின் கேட்டேன்னா, என்னெல்லாம் கம்யூனிட்டிஸ் இப்போ வந்து கூத்து ப்ராக்டிஸ் பண்ணுற கம்யூனிட்டிஸ், முன்னாடி அது கம்யூனிட்டிஸ், இப்போ நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வர ஒரு ட்ரெடிஷனாக கூட இருக்குது. அவங்க அப்பா வாசிப்பாங்க, பிள்ளை வாசிப்பாங்க, தவிலையும் அப்படி தான் சொல்லலாம். ஸோ முக்கவேணிலும் அப்படி இருக்கா? அதே சமயத்தில் முக்கவேணம் வாசிக்கிற கம்யூனிட்டிஸ்க்கும் ஆக்டர் கம்யூனிட்டிஸ் அவங்க சேம் கம்யூனிட்டிஸா? முன்னாடி எப்படி இருந்தது, என்ன மாற்றங்கள் வந்திருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச வரையும் முன்னாடி வந்து இது ஒரு வண்ணார்ன்ற அந்த அவங்க சமூகம் மட்டும் கூத்து ஆடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். கூத்து ஆடுறத சொல்றீங்க? கூத்துக்குள்ளவே கம்யூனிட்டி டிஃப்ரென்சஸ் இருக்கு. முகவனை வாசிக்கிறவங்க நாவிதர், ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஸோ அவங்க வாசிக்கிறாங்க. பட் இப்போ கட்டைக்கூத்து குருகுலம்னு அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணது எல்லாருக்கும் அக்சஸ் கிடைச்சிது. அந்த காஸ்ட் அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் இப்போ எல்லா வேறு வேறு பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க. ஆனால் கூத்தை தவிர்த்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டெம்பரரி பொசிஷன் பற்றி பேசும்போது இதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கம்யூனிட்டி வைஸ். உதாரணமாக சந்திரன் சாரோட இன்டர்வியூ ஒன்று நான் கோட் பண்ண விரும்புகிறேன். தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்ஷதி அவங்க பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிக்கல். ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட மகன்களே அவரோட ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரிட்டன் வந்து நம்ம என்ன தான் 8 மணி நேரம் வாசித்தாலும் ரிட்டன் வந்து இது காஸ்ட் ஐடென்டிட்டி அதை ரிப்ரசன்ட் பண்ணுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அண்ட் தென் அது வந்து அந்தளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, போதுமான வருமானம் இல்லை, ஃபிசிக்கலி அது ரொம்ப டயரிங்கான ஒர்க்கு. அண்ட் மென்டலி நம்ம என்ன தான் வாசித்தாலும் நமக்கு போதுமான அப்ரிசியேஷனும் கிடைக்காது. இப்போ உதாரணமாக ஒரு கேரக்டர் ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேஜ்லேயே வந்து அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. காசு உதாரணமாக பின் பண்ணி விடுறதோ இல்லை இது பண்ணுறதோ. சில ஊர்களில் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாருக்குமே அந்த அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. பட் மியூசிக் அந்தளவு கவனிக்கவே மாட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு கூட ஃபோட்டோகிராஃப் எடுத்தாலும் என்னோடய சிவிக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃபோட்டோ கூட நான் அதுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியதில்லை. ஏன்னா யாருமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்தளவு ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. இது எனக்கு மட்டும் இல்லை, ஃபுல் ஆர்கெஸ்ட்ராக்கே அந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் பர்டிகுலராக இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, ஜெண்டர். ஸோ இது மெயினாக வாசிக்கிறது ஆம்பளை பசங்க தானே? ஆமாம், மேல் எல்லாமே ஆண்கள் தான். ஆனால் இது ஃபீமேல் பர்ஃபார்மன்ஸும் இருந்தாங்க. உதாரணமாக ஐ வாண்ட் டு திலகவதி அக்கா, ஷீ இஸ் கட்டைக்கூத்து ஃபீமேல் ஆக்ட்ரஸ் அஸ் வெல், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு முகவனை வாசித்தாங்க. அவங்க கூட சரஸ்வதி, அப்புறம் என் கூட வாசித்தவங்க சிவரஞ்சனி, இன்னும் சில பேர் இருக்காங்க என் கிளாஸ்மேட் ஸ்கூலில் படிக்கும்பொழுது. பட் லேட்டர் அவங்களே அவங்களோட இன்டர்வியூ பண்ணும்போது லைக் மோர் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து அந்த கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுறதுல போகிறதுனால அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் முகவனே வந்து 8 ஹவர்ஸ் இப்படி உட்காந்துனா இப்படி தான் இருப்பேன். அண்ட் யாரும் வந்து நமக்கு அந்தளவு ஃபோக்கஸ்டு இருக்காது. அண்ட் அட்டென்ஷன் வந்து சீனுக்கு தானே, கூத்து அது தியேட்டர். ஸோ அது போகிறதுனால சில பேர் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் இதை விட்டு போகிற நிலைமையிலையும் இருக்காங்க. அண்ட் இதை மறுபடியும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நமக்கு ப்ராக்டிஷனர்ஸும் அந்தளவு இல்லை. ஸோ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் சரி 2-3 கேள்வி இருக்குது. தியேட்டரில் மியூசிக் இருக்கும்போது ஜென்ரலாக மியூசிக் வந்து நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி ஃபார் த ஆர்டிஸ்ட்னு கிடைக்கல. சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன், இது சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் அதை மேடை கொண்டு வரலான்னு, அதில் நீங்கள் என்ன இசை வாசிப்பீங்க? ஸ்டில் கொஸ்டின் மார்க் எனக்கு. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு கம்போசிஷன் அதுதான் கேட்டேன். ஸோ பார்வையில் ஒரு லேட்டஸ்ட் ஒரு ப்ளே வந்து டச் தியேட்டர் இன்ஸ்பயர் ஆகி ஒரு ப்ளே ஒன்று எழுதியிருந்தாங்க ராஜகோபால் சார். அதில் ஹன்னா மேம் ஃபஸ்ட்டு என்னை ட்ரை பண்ண சொல்லி கேட்டாங்க, உன்னால் ஒரு ஸ்டார்வேஷன் அந்த சவுண்டை அதுக்கு அந்த சீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் ஒரு இது வாசிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதை நான் வாசித்து காமிக்கிறேன். பட் இது அதுக்கப்புறம் வாசிச்சுட்டு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு இது நான் எனக்கு டியூன் வந்தது, ஹார்மோனியத்தில் வாசித்தேன். அதுவும் கூட அந்த அந்த சீனுக்கு வந்து ஒரு பஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாடு இல்லாமல் வரவங்க அந்த ஸ்டேஜில் வந்து உட்காருவாங்க. அதை ஒரு பிரிட்டிஷ் விமன் ஃபோட்டோகிராஃபர் அவங்கள உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாவது இவங்க வறுமை காரணம் அப்போ வந்து அந்த ஸ்டோரி லைன் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த வறுமையெல்லாம் பார்க்காம அவங்க ஒழுங்காக உட்கார இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த சீனுக்கு அவங்க வந்து போகிற அந்த இதுக்கு நம்ம வாசிக்கணும். அண்ட் தென் எதுக்கும் ஒரு கிரிட்டிசிசம் வந்தது, நீ என்ன சில கல்யாணி ராகத்தில் வர ஸ்வரங்கள் யூஸ் பண்ணுற அண்டு சில ராகங்கள் மிக்ஸ் பண்ணி வாசிச்சிருக்க, என்ன இதுன்னு கேட்டாங்க. பட் நான் இதை அண்ணகிட்டே கேட்கும்பொழுது அதெல்லாம் விடுங்க, ஏன்னா கர்நாடிக் மியூசிக்கில் 72 மேலகத்த ராகங்களில் லைக் இன்ஃபினிட்டி ராகன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம க்ரியேட்டிவாக வாசிக்கிறது எதில் வேணாலும் ஃபிட் பண்ணலாம். பட் அது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அண்ணா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீ ட்ரை பண்ண ஆரம்பி, மேபி நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு. நான் ஏன் இந்த கொஸ்டின் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ இதுக்கு ஒரு சோலோ வடிவம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வடிவம் கொடுக்கணும்னா ஒரு ஈஸி ஆப்ஷன் நம்ம யோசிக்கணும். அது இல்லை கர்நாடிக் மியூசிக் வாசிங்கன்னு யாராவது சொல்லுவாங்க, இல்லைடா இல்லை வேறு ஏதாவது மியூசிக் வாசிங்கன்னு சொல்லுவாங்க, சினிமா பாட்டு வாசிங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஏற்கனவே இருக்கிற இசை வடிவங்களில் இந்த இசைக்கருவியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இசைக்கருவிக்கே ஒரு தன்மை இருக்குது. இது ஒரு இசை ஸ்கூல் சொல்லலாம். எனக்கு கட்டைக்கூத்துலேயும் ஒரு இசை ஸ்கூல் தான் அது வழியாக வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு தனி சவுண்டு உங்களுக்கு கிடைக்குமா, அதுலேருந்து ஒரு தனி இசை வடிவம் கிடைக்குமான்றதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதுக்கு தான் நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். நான் உங்களை அது ஃபிகர் அவுட் பண்ணணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் யோசிக்கணும் அதை பற்றி யோசிக்கணும். ஏன்னா ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன வரவேற்பு இருக்கா, இதோட ஃப்யூச்சர் என்ன, இதோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். இப்போ எத்தனை பேர் இந்த முக்கவேணி வாசிக்கிறவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? விரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காஞ்சிபுரம் அண்ட் கொங்கு மண்டலம், கிருஷ்ணகிரி இந்த சைடெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது எல்லாருமே வந்து கூத்துக்குன்னு அந்த ஸ்டைலோட ஃபார்மேட்டோட வாசிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அவங்கள இன்ஸ்பயர் ஆகி சில பேர் வந்து இப்போ முக்கியமாக நிறைய பிரச்சனைகள் எப்படின்னா, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க அவங்க முகவனை வாசிக்கவும் வராங்க, சப்ஸ்டிடியூட் மாதிரி. ஏன்னா இப்போ முகவனைக்கு வந்து ஆட்கள் இல்லை, அந்தளவு வாசிக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை. அண்ட் ஸோ அதனால் அந்த முகவனையோட அந்த கூத்துக்குன்னு இருக்கிற இதுவெல்லாம் இல்லை. நம்ம முகவனே வந்து சரி ஊர் ஆளுங்க கேட்பாங்களே, நம்ம அதாவது கூத்துக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து ஒன்று மிஸ் ஆகுது, அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ காலகட்டம் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த காஸ்ட் ஐடென்டிட்டி அந்த இதனோட அசோசியேஷன்ஸ் எல்லாம் இதனோட அது இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு இட்ஸ் கிராஜுவல் டிஸப்பியரன்ஸ். ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கும் போது எஸ், உங்கள் ஃபேமிலியில் உங்களோட சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் ஒத்துண்டாங்களா? இல்லை, ஏன்னா அவங்க ஸ்டில் இது ஒரு கூத்துன்றது கூத்தா அப்படின்னு தான் பார்க்குறாங்க, அது ஒரு ஆர்ட்டாக பார்க்கல. அண்ட் பர்டிகுலர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது எனக்கும் அந்த உடல் அளவில் அந்த அளவு ஸ்ட்ராங்காக அந்த ஃபிசிக்கல் எபிலிட்டி இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீ 8 hours வாசிக்கிறதுனால எனக்கு 8 hours வாசிச்சோம்னா காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பிட முடியாது, தொண்டை வலிக்கும். பட் ஆனால் இது ட்ரை பண்ணி வாசிக்கிறோம், அது அப்ரிசியேஷன் இருக்காது. நீ ஏன் இதை பண்ணுற, உனக்கு என்ன இவ்வளோ தூரம் அசோகா படிச்சுட்டு வந்து நீ இதை பண்ணுறதுக்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் சில இடத்துல அப்ரிசியேஷன்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை கற்றுக்கிட்டதுனால என்ன லைஃப் இருக்குது. இப்போ உதாரணமாக நான் இன்டர்வியூ எடுக்கும்போதே என்னை கொஷின் பண்ணாங்க, நீ ரிசர்ச் பண்ணுற, முகவனை பற்றி பண்ணுற, இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு நீ ஒரு அலவன்சஸ் கொடுக்குற, சரி இதை பண்ணுறதுனால உனக்கு என்ன லாபம், நீ என்ன பண்ண போகிற, இதை வச்சு என்ன பண்ண. அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல. என்ன அவங்க கேட்குறத நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிச்சிருக்கு. ஐ எம் ப்ரவுட் டு பி அ முகவனை பிளேயர் பிகாஸ் ஐ see there is an invisible independent space where I can express myself very freely and I can express my thoughts and my creativity with this instrument. And yeah, within a limited time only. But I can't express every time. But
அகைன் இதோட கடைசி கிளி அப்புறம் நான் ஆடியன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதோட ஃப்யூச்சர் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிகாஸ் நீங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, வாசிக்கிறீங்க, அத்தனை பேர் வாசிக்கலைன்னு தெரியுது. ஒரு லார்ஜர் சூழல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அத்தனை டேக்கர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஃப்யூச்சர் எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட்டு வந்து முகவினை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணாலே ஆன்லைன் ஸ்பேஸ்னு ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் ஆர்டிகல்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. முகவினை ஸ்பெல்லிங்லேயே நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நாங்களும் கேட்டோம் உங்களை. ஆமாம் சொன்னீங்க, டிஎன் ராஜரத்ன பிள்ளை அந்த ரைட்டிங்ஸில் பார்க்கும்போது முகவீணை MUHAVINAன்னு இருக்குது. இது இன்னொரு ஆர்டிக்கலில் பார்த்தோம்னா முக வீணான்னு இருக்குது. முகவீணா தேர் இஸ் நத்திங் டு டூ வித் வீணா, திஸ் இஸ் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்பெல்லிங் இந்த லிட்ரேச்சர் ஸ்பெல்லிங்கில் நான் அவங்களோட இது ஃபாலோ பண்ணுறேன் முகவீணைன்னு. பட் இதை ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணும்போது எந்த ஆர்டிகல்ஸும் இல்லை, லைக் ஒன்லி ஃபியூ ஐ குட் ஃபைண்ட். பட் ஐ வாண்ட் டு சே தட் நம்ம ஆன்லைனில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும் முகவினைக்கு. அண்ட் மை பர்டிகுலர் விஷன் இஸ் I want to secure this instrument and preserve a respected space for this instrument, and I want to establish a strong foundation for this Mukavinai and Kattaikuttu. Thank you very much. Thank you. We can open the house for ஏதாவது கேள்விகள், questions இருந்தா? Yes, please. Check. Many times you repeated saying whatever you did, you had some criticisms from some quarter. Yeah. How do these criticisms come to you? What is the format? எப்படி சொல்ற? How did it reach you? எப்படி உங்களுக்கு தெரிய reach you ன்னு கேக்குறேன். Simple, like face to face அப்படியே சொல்லிடுவாங்க. But it sometimes I see it's healthy only because அவங்க கொடுக்குற கிரிட்டிசிசமும் உண்மை தானே. நம்ம வந்து இப்போ வாசிக்கிறோம்னா ஒரு ப்ரொஃபஷனல்ன்றது என் கூட இருக்கிற கலைஞர்களே சொல்லியிருக்காங்க, நீ என்ன வாசிக்கிற அந்த ஸ்வரம் என்னென்னு கிளியராக தெரியணும். அண்ட் நம்ம சும்மா எடுத்து வாசிக்கிறதுனால மட்டும் அது இசை ஆகிடாது. ஸோ அதனோட ஆரம்பம் முதற்கொண்டு அதனோட முடிவு வரையும் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற ஆர்டிஸ்ட்க்கு அது அவங்க தான் ப்ரொஃபஷனல். ஸோ அந்த கிரிட்டிசிசமை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் ஆனால் அது காஸ்ட் அசோசியேஷன் அந்த மாதிரி சில கிரிட்டிசிசம் வரதை நான் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறேன். Okay, so one quick question. Yes. So when you think of this instrument, you assume that it is part of Kattaikuttu, and therefore, even though it has some limitations, it is tied to the format of the Kattaikuttu. So can you imagine it outside Kattaikuttu, and therefore, whatever limitations, can you work on it and improve the instrument itself so that you surpass all those and then create a genre like? Yeah, that is my work. I'm currently doing it, and I'll try figure out something else. முக்கவினை வாசித்து கேட்டதில் ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கர்நாடிக் பேஸ்லேருந்து தான் ராகாஸ் வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து தேட்டருக்கு வாசிக்கிறதுங்கிறதுனால அதுக்கான ஒரு சவுண்ட் ஸ்கேப்போ இமோஷனல் ஸ்கேப்போ க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ சிவரஞ்சனி வாசிச்சிங்க ஒரு. எஸ். ஸோ அப்போது சாய்ஸ் ஆஃப் ராகாஸ் எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு பக்கத்தில் அந்த மூடுக்கான இமோஷனுக்கான ஒரு ராகத்தையும் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கமக்கப்பூர்வமாக வாசிக்க முடியாது அப்படிங்கிறதுனால சில ராகங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். இப்போ தோடியோ பைரவியோ அந்த மாதிரி. ஸோ இல்லை அவங்க பைரவி வாசிப்பாங்க. இல்லை நான் அதுக்கு சொல்ல வரல, கமக்கப்பூர்வங்கிறதுனால சொன்னேன் அவர். ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி சாய்ஸ் ஆஃப் ராகாஸ் எப்படி நீங்கள்? ஸோ ராகாஸ் சாய்ஸ் வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம குரு என்ன அந்த ஸ்கிரிப்டில் இருக்கோ அது மெயின் பண்ணி தான் போகும். என்ன ராகம் வாசித்தாலும் அந்த சீனுக்கு இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு ராகம் பாடுறாங்க, கம்பீர நாட்டில் பாடுறாங்கன்னா அந்த ராகத்துக்கு நம்ம ஆலாபனை பண்ண தேவையில்லை. ஏன்னா கூத்தில் மோஸ்ட்லி கம்பீர நாட்டில் ஒவ்வொரு கட்டை கூத்து ஒரு மேல் கேரக்டரோட தர்பாரில் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ராகங்கள் வந்து நம்ம தான் அந்த டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. மியூசிஷியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் அந்த பேலன்ஸ் வந்து சசி ஒரே செகண்ட், அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை வரும்போது அந்தந்த ராகங்கள் நிறைய இடத்துல வருதில்ல, அது முன்னாடியே கம்போஸ் பண்ண சூஸ் பண்ண ராகங்கள் எத்தனை, நீங்கள் அங்கே டிசைட் பண்ணுறது எத்தனை? இப்போ பாடல்கள்லாம் ராகத்தில் இருக்குது, அதே மாதிரி தானே பாட போகிறாங்க. ஆமாம். ஸோ அந்த ராகங்கள் முன்னாடியே இருக்குல்ல, அதான் கேட்குறேன்.
ராகங்கள் ஆமாம் முன்னாடியே இருக்குது. பட் சில ஆர்டிஸ்ட் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் இன்ஸ்பயர் ஆகி சில ராகங்கள் புதுசாக கொண்டு வரதும் உண்டு. கிருஷ்ணா கட்டைக்கூத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் அந்த மியூசிஷியன்ஸ் யார் யாரெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்களோ புதுசாக சில சுபபந்துராளி அந்த மாதிரி சில ராகங்களெல்லாம் கொண்டு வரதும் உண்டு. அதை வாசிக்கிறதுக்கும் நாங்களும் பழகப்படணும். எல்லாருக்கும் வணக்கம். மோஸ்ட்லி வந்து கூத்து ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கம்பீர நாட்டை, மோகனம், மத்தியமாவதி, தன்யாசி அதுதான் ரொம்ப பிரபலமாக. ஒரு நைட்டு முழுக்க 8 மணி நேரம் நடக்கிறதுனா அந்த ராகம் தான் போகும். ஏன்னா மகாபாரதம் வீர ரசம் தான் பேசும். நிறைய இமோஷ்னலோ இல்லைன்னா லவ் சீன்ஸோ இருக்காது. இந்த சிவரஞ்சனி, சுபபந்திராளி அதெல்லாம் வந்து சில கூத்துகளில் மட்டும்தான், சில சீன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது நாங்கள் நிறைய பாட மாட்டோம். மோஸ்ட்லி பாடுற ராகங்கள் வந்து கம்பீர நாட்டை, மோகனம், மத்தியமாவதி, தன்யாசி, பைரவி அந்த மாதிரி ராகங்கள் தான் நாங்கள் பாடுவோம். தேங்க்யூ. பட் நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? இது ராகம் கமக்கம் சூஸ் பண்ணி ராகம் சூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அது கிளாரிஃபிகேஷன். நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு கர்நாடிக் மியூசிஷியனாக ஒரு சிக்கல் பார்க்குறேன், அதனால நான் சொல்கிறேன். இது கமக்கம் குறைவாக இருக்கிற ராகங்களில் சூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. அந்த இமோஷனல் ஸ்கேப் தான். அண்ட் எப்படி வந்து இப்போ கர்நாடிக் மியூசிக் பற்றியும் நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரே சில ராகங்களில் சில இமோஷன் மட்டும் வருதான்னு ஒரு கேள்வியும் கேட்கலாம். இது எல்லா இசை வடிவங்களிலும் கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ இதில் என்னன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மரபில் சில ராகங்கள் ரிப்பீட் ஆகிறது. இவரும் அவங்க திலகா சொன்ன மாதிரி சில ராகங்கள் ஆட் ஆயிருக்கு நியூயர் டைம்ஸில். ஸோ இது கமக்காக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி இங்கே வாசிச்சோன்னா கூத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னர். ஸோ அந்த பைரவி வேற இந்த பைரவி வேறன்னு நம்ம புரிதல் இருக்கணும். அந்த முக்காரி வேற இந்த முக்காரி வேற. அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் இம்பார்ட்டண்ட், அது இல்லை. இது நம்ம கேட்குற பிரச்சனை. ஓகே. அண்ட் எங்களுக்கும் சில ராகங்கள் வந்து நான் காஞ்சிபுரத்தில் ஒரு கர்நாடிக் நாதஸ்வரம் வாசிக்கிற பிளேயர் மிஸ்டர் பழனி அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தார், இந்த ராகத்துக்கு ஒவ்வொரு ஆரோகணம் அவரோகணம்னு இருக்குது. பட் நாங்கள் வாசிக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாத்துமே அந்த ஸ்வரஸ்தானம் அதெல்லாம் எங்களுக்கு கிளியராக கிடைக்கல. பட் நான் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. பட் எங்களோட முக்கியமான வேலை எதுவாக இருக்கும்னா அந்த ராகத்தை பேஸ் பண்ணி வாசிக்கிறாங்கள அந்த டியூனை எலாபரேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த டியூனை எலாபரேட் பண்ணி ஸ்வரம் கலையாமல் அந்த டியூனில் எதுவும் கலையாமல் வாசிக்கிறது. முகவரி. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் ஃபேன். இங்கே இருக்கு. இங்கே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் டூயிங் வாட் யூ டூயிங். என்னோட கேள்வி வந்து நீங்கள் ஃபியூச்சர் பற்றி சொன்னீங்கல்ல, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபியூச்சர். ஐ திங்க் 2 பேர் அதை பற்றி பேசினாங்க. என்ன டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்னும் ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும், கான்டெக்ட் ஜாஸ்தி இருக்குங்கிறதுல சீரியஸ் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிறது ஆர் கட்டை கூத்தலை வாசிக்கிறது அந்த மாதிரி விஷயம். ஒரு ஹாபியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறதுனால அதை சுற்றி ஒரு கல்ச்சர் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி இது போர்ட்டபிளாக வேறு இருக்கிறதுனால இதே மாதிரி சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கஸூ ஆர் யூக்குலேலாம் சடனாக ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஏன்னா சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதை சுற்றி வந்தது. ஸோ இதை வந்து சீரியஸ் என்கேஜ்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு கேஷுவலாக இதை வாசிக்க முடியுமா, வந்து கற்றுக்க முடியுமா? ஒரு கிராஷ் கோர்ஸ், ஒரு ஒர்க் ஷாப், சம்ஒன் ஹூ ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக். டெஃபினட்டாக பண்ண முடியும். பட் அதை வந்து ஆர்ட்டாக பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கும் அது மூலமாக நானும் கற்றுப்பேன் அண்ட் என் கூட இருக்கிறவங்க கற்றுப்பாங்க. பட் அதை பண்ணுறதுனால என்ன வரப்போகுது, அதுதான் அவங்களோட. இப்போ 8 மணி நேரம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு நைட்டுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் கூத்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு படிக்கிறாங்கன்னு பொறுத்து 1500 2000 கிட்ட வரலாம், இல்லை அதுக்கு மேலேவும் வரலாம். பட் இதே ஒரு 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நாதஸ்வரம் வாசிச்சோம்னா, ஏன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களும் முகவனை வாசிக்கிறாங்க. ஸோ அவங்க வாசிச்சாங்கன்னா அவங்களோட அலவன்சஸ் அந்த இது வந்து அடிஷ்னலாக இருக்கும். லைக் மோர் தென் 3000 அசாம் அதுக்கு மேலே இருக்கும். இல்லை அவர் என்ன கேட்குறாருன்னா, அதுதான் இல்லை அவர் ப்ரொஃபஷனலாக கேட்கல. அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ அவருக்கே கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கேட்குறேன். அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ கேஷுவலாக சில பேர் கற்றுக்குறாங்க, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேஷுவலாக சும்மா சாயந்தரம் வந்து ஒரு 2 மணி நேரம் கற்றுக்கலாம். அந்த மாதிரி கற்றுக்க முடியுமா? அதை கற்றுக்கிட்டா அவங்க ப்ரொஃபஷனலாக கூத்துக்கு வாசிக்க மாட்டாங்க, அவங்க கற்றுன்னு வாசிக்க முடியுமா? அது நடைமுறையில் பாசிபிளான்னு கேட்குறாரு அவர். ஏன்னா அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாராலையும் ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது, ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்துக்க முடியாது. அது அதோட ஃப்ளிப் சைடும் நான் சொல்கிறேன், அதை பற்றி சரியாக புரிதல் இல்லாமல் அது வேற மாதிரி போகவும் வாய்ப்பு இருக்கு. பட் நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், அதனால தான் கேட்குறேன். இது வந்து கேஷுவலாக ஆரம்பிக்க முடியுமா, இதை ரீச் பண்ண முடியுமா? ஒரு 3 month கிராஷ் கோர்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா?
அப்படி கேட்குறேன். கண்டிப்பா பண்ணுவேன். அதான் கேட்குறாரு அவர் பேசிக்காக. அதுதான். பேசிக்காக கேட்ட கேள்வி அதுதான். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேனா? இப்போ சொல்கிறேன். அப்படி பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் என்னோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது சுமனசா ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ப்ராஜெக்டோட என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, இன்ஸ்டிடியூஷன் மாதிரி சொல்லி கொடுக்குறது, இது எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய ராகங்கள் பேர் சொன்னீங்க, அதெல்லாம் பாடினீங்க, முகவினையில் ப்ளே பண்ணீங்க. ஸோ இப்போ இது டெர்மினாலஜி எல்லாமே கர்நாடிக் டெர்மினாலஜி தான், அதாவது மோகன ராகம், இந்த யூஸ்ட் கர்நாடிக் டெர்மினாலஜி, ரைட்? பட் ஒரு காலத்தில் இப்போ கட்டைக்குது பழைய ஆர்ட் ஃபார்ம், ஒரு காலத்தில் நீங்கள் இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த மர்ஜிங் ஆயிருந்துக்குல்ல. இந்த டியூன் வந்து இப்போ இந்த ராகத்தில் போட்ட டியூன் கிடையாது, ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு டியூன் போட்டது. அட் வாட் பாயிண்ட் டிட் திஸ் த கர்நாடிக் டெர்மினாலஜி என்டர் இன் டு திஸ்? ஓகே, நான் வந்து ஃபாலோ பண்ணுறது கட்டைக்கூத்து, பெருங்கட்டூர் ராஜகோபால் சாரோட பாணி. இது வந்து கர்நாடிக் இசை அப்போ வந்து நாயனார் பிள்ளைன்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ மீன் எனக்கு சஜஸ்ட் வந்து, ஸோ அங்கேருந்து தான் அந்த மியூசிக் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் டெர்மினாலஜினா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மோகன ராகம் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க என்ன கேட்குறான்னு இந்த டியூன், இப்போ நீங்கள் வாசிச்சது மோகனம் விட்டுருங்க, இந்த பேரை விட்டுருங்களேன், அந்த டியூன், அந்த மெட்டு தான் கரெக்ட் வேர்டு, அந்த மெட்டுகள்லாம் முன்னாடியே இருந்திருக்கலாம். அது இந்த மெட்டு வந்து மோகனம், இந்த மெட்டு வந்து பைரவி, இந்த கனெக்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து அப்புறம் தான் வந்துதா இல்லாட்டா முன்னாடியிலேருந்தே இந்த தொடர்பு இருந்திருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதுதான் சொன்னேன், முன்னாடி இருந்தே அது தொடர்பு இருந்திருக்கு. பட் இதுதான் மோகனம் அப்படின்றது நம்ம குருகுலத்தில் பாட புத்தகமாக லைக் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி தரும்பொழுது இது மோகனம்னு அந்த அது இருக்கு இது பண்ணது. பட் எப்போ அது சேர்ந்துதா இல்லை முன்னாடிலேருந்து அப்படியே இருந்துதான்னு தெரியாது நம்மளுக்கு. ஒரு கேள்வி ஆக்சுவலி நான் கேட்கணுன்னு இருந்தேன், இந்த முகவினை வாசிக்கிற ஸ்டைல்ஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டைலில் இருக்கீங்க, இன்னொரு ஸ்டைல் புருசையில் இன்னொரு ஸ்டைல் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து கொங்கு நாடு போனீங்கன்னா வேறு ஸ்டைல்ஸ், என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு சொல்லுங்கள், என்ன ஸ்டைல்ஸில் வித்தியாசங்கள் இருக்கா? முகவினை வாசிக்கிற கூத்துக்கு வாசிக்கிறதுல ஸ்டைல்ஸில் வித்தியாசம் இருக்கா? நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. உதாரணமாக ராகங்கள் பேர் மாற்றி கூட பேசுவாங்க. பட் ஆனால் ராகங்கள் வாசிக்கும் பொழுது கொங்கு மண்டலம் சைடு நான் பார்க்கும்பொழுது கீழ் ஸ்வரத்தில் விடுவாங்க, ஐ மீன் சஜ்ஜமத்தில் விடுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி அவங்க மேலே பாடுவாங்க ஆக்டர்ஸு, அவங்க ஸ்ருதி பெட்டி தான் இருக்கும், அங்கே வந்து பெடல் ஹார்மோனியம் கிடையாது. ஸோ அவங்க மேலே பாடினாலும் நம்ம அந்த இது அந்த பிச் மாற்றி வாசிக்கிற அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதில் கீழே வாசிப்பாங்க. ஸோ அவங்க கீழே வாசிப்பாங்க, பாடினாலும் கீழே வாசி. அவங்க யூஸ்வலாக 4.5 கட்டில் பாடுறாங்களா இதே மாதிரி மோரலஸ்? அவங்க ஐ திங்க் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2 and 4 பாடுறது தான் சொல்கிறேன். 1.5 ஸ்ருதி கூட இருக்கு பாடுறாங்க. பட் அந்த 1.5 ஸ்ருதியாக இருந்தாலும் நம்ம இதில் ஸ்வரம் மாற்றி பிடிச்சா அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நம்ம சைடு வந்து எல்லாமே மேலே தான் வாசித்து விடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அந்தளவு ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கும்பொழுது டீட்டெயிலாக அந்த மியூசிக் வந்து நம்ம வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் என்னாலேயும் அவங்கள ஸ்டைலில் டக்குன்னு இன்ஸ்பயர் ஆகி வாசிக்கவும் முடியல. ஸோ பட் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். We can take one last question maybe. There are two. Okay, we'll take last 2 questions. We'll take your question. எனக்கு mic on. ஹலோ. ஓகே, எனக்கு ஷாரா தெரில, நீங்கள் பாடும்போது சைடில் நடுவில் சைடில் அந்த மாதிரி வச்சு பாடிட்டு இருந்தீங்க, சரி வாசிக்கும் போது அது இமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்களா இல்லை அது அந்த எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வாசிக்கும் பொழுது நம்ம ரொம்ப நேரம் வாசிக்கும் பொழுது இந்த எம்பஸ்சர்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ அது வந்து ரொம்ப டைட் பிடிக்க முடியாது, அந்த ஜா பெயின் ஆகும். ஸோ காற்று தானாகவே லீக் ஆகும். ஸோ அன்னைக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சைடு வச்சு வாசிக்கிறது, இப்படி வச்சு வாசிக்கிறது. பட் அந்நேரத்துக்கு இந்த சைடு, அதாவது கொஞ்சம் சைடு இந்த சைடு ரெஸ்ட் கொடுக்குது இந்த மாதிரி. ஸோ அது கைண்ட் ஆஃப் டெக்னிக் அந்த மாதிரி பண்ணுவோம். அண்ட் அதை வச்சே நம்ம இது வாசிக்கிறதுல டீட்டெயிலாக சொல்லணுன்னா நாக்கில் தட்டி வாசிக்கிறதுன்னு இருக்குது, தட்டாமல் விரல்கள்லேயே வாசிக்கிறதுன்னு இருக்குது, அண்ட் கமக்கம் கொடுக்குறதும் இருக்குது. உங்களுக்கு வேணா ஒரு டெமோ காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், நாக்கில் தட்டி வாசிக்கிறேன், நாக்கில் தட்டாமல்
துத்துக்கரம்னு சொல்லுவோம். துத்து கொடுக்காம இப்போ வாசிக்கிறது. இது கமகம். புரியுதுங்களா? ஸோ அந்த அளவு டீட்டெயிலாக இருக்கு. பட் அது டெக்னிக் தான். சொல்லுங்க. நீங்க பாடும்போது சாரி வாசிக்கும் போது ஓகே ஆல்ரைட். நீங்க வாசிக்கும் போது உங்க ப்ளோலயே நீங்க வந்து அந்த சேஞ்சஸ் கொடுக்கறது அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து வர்ற மாதிரி தெரியல. அது நீங்க ப்ளோல அது கொடுக்குற மாதிரி மொத்த கண்ட்ரோலும் அது நாதஸ்வரம் அதுலயும் அதே மாதிரி இருக்குமா இல்லை இதோட யூனிக்னஸ்? அது நாதஸ்வரத்துலேயும் அதுதான் நான் நினைக்கிறேன். நான் வாசிச்சதில்லை. இந்த ப்ளோ டெக்னிக் அப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் இருக்குல்ல, இதில் இருக்கிற ஹோல்ஸுக்கும் நாதஸ்வரம் ஹோல்ஸ் இப்போ ஃபிங்கரிங் டெக்னிக் வேறு, அதே டெக்னிக் இல்லை. அது மட்டும் தான். நாதஸ்வரத்துலேயும் ஃபிங்கரிங் வித்தியாசம் இருக்குது. நம்ம சஜமும் வந்து 4 ஸ்ருதிக்கு எங்கேருந்து ஆரம்பிப்போம், 6 வரலும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் நாதஸ்வரம் வந்து அதுக்கு கீழ் ஸ்ருதியும் பேச முடியும், மேலேயும் பேச முடியும். நீங்கள் வாசிக்கிற விதமும் வேறு. யா. ஸோ இங்கே தான் சஜம் சாவே ஆரம்பிக்கும், சாரி காமா பா. அதில் பிரதிமதிமத்துக்கு தனி ஸ்வரம் இருக்குது. அதை உருவாக்கினது டிஎன் ராஜரத்னம் இல்லையா, கரிஸ்மேட்டிக் மியூசிஷியன். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம், ஒரு நாதஸ்வரம் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு டைம் வந்து முக்கவீணை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களோ தேடின போது அவர் ஃபஸ்ட்டு திங் சொன்னாருன்னா, இல்லை நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க எல்லாரும் முக்கவீணை வாசிக்க முடியாது, ஏன்னா ஃபிங்கரிங் டெக்னிக் வேறு, இது தெரிஞ்சவங்க தான் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ ரெண்டுத்துலேயும் ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஒன்று நினச்சிக்கிறோம். ஒரு 7 ஓட்டை இதுலேயும் 7 ஓட்டை அதுலேயும் 8 ஓட்டை, அப்படி கிடையாது. அது பொசிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அதனால டெக்னிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டேக் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். This is a double reed instrument. I assume both the reeds are stacked on each other. அந்த டபுள் ரீட்னால 2 ரீடும் அதுக்குள்ளே இருக்குங்களான்னு கேட்குறாங்க. டபுள் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறதுனால. எஸ். So you see it as 2 plates on the, as a reed? Yeah. இல்லை, சீவாளியில் ரெண்டு பிளேட்டாக இருக்கா உள்ளன்னு கேட்குறேன். இல்லை அப்படி இல்லை. இது டபுள் ரீடுன்னு நம்ம இதில் இந்த சிவாலி தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. The double reed is because the reed is like this. Yeah. If you see it, you will see it. He can show it to you. So how does that impact the quality of the sound? The fact that it is double reed. Quality of sound. இதை நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. பட் அதாவது சொல்கிறேன். நம்ம வந்து இந்த சிவாலி தான் சவுண்டுக்கு முக்கியமான காரணம். பட் எச்சில் அதிகமாக ஒரு இதுவாச்சுன்னா சவுண்ட் அஃபெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்களா? இல்லை அவங்க என்ன கேட்குறது, இந்த டபுள் ரீட் இந்த மாதிரி சீவாலி யூஸ் பண்ணுறதுனால, வேற சீவாலி யூஸ் பண்ணாமல் இந்த சீவாலி யூஸ் பண்ணுறதுனால சவுண்டில் என்ன பாதிப்பு, இல்லாட்ட என்ன அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும், இந்த சீவாலினால. சிம்பிளாக இந்த சிவாலி யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த சவுண்டு கிடைக்குது. Yes. பட் அதில் எந்த சேஞ்சும் you can't very simply put, you cannot put to get this sound, it is the texture of that sivali that gives you the sound, whether it's a mukhavene or a nadaswaram. The sivali has that material has a certain vibrative quality which you would have heard when he blows, which comes with this, and the wetness which he talks about. ஈரம் ரொம்ப அதிகமாக கூட இருக்கானா, அந்த ஈரம் இருக்கணும். ஈரம் இல்லாமல் வாசிக்க முடியாது. ஸோ அந்த ஈரத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. தட் ஈரம் gives it a softness which gives you actually almost, you can say, is almost an is-ish feeling when he plays it fully, which is the quality of the sound that comes from that. That's what. My son used to play the clarinet. That is entirely... No, so that's why I was interested in the reed, Yeah. whether it changes the... Most Indian wind instruments of this sort use natural fiber reeds. And all of them, in fact, most of them to my knowledge. And they may be different material depending on where they are made or the location. But that is what, and also the connectivity with wood. அதோட சம்பந்தம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தோட ஒரு ஈர்ப்பு இருக்குது அது ரெண்டுத்துக்குள்ள. இந்த மரத்தோட தன்மை பொறுத்தும் அதனோட இது மாறும், டியூரேஷன் மாறும். இந்த குழல் வந்து மூங்கில்ல செஞ்சது. இது வந்து நம்ம 2.5 மணி நேரம் மேலே வாசிச்சோம்னா, ஐ மீன் அந்த எச்சில் ஊறி இதுவாகிடும், அந்த குழல் சவுண்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு இது வந்து படாக்கு ஆச்சா மரத்தில் செஞ்சது, சங்கத்தோட முக்கியம். ஸோ இதில் வந்து நம்ம சவுண்ட் அந்த எச்சில் ஊறி அஃபெக்ட் கொஞ்சம் கம்மி, ஆனால் இது சவுண்டும் அது ரொம்ப நேரம் வாசிக்க முடியும். அண்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிவாலி மாற்றிட்டே இருப்போம். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுவும் வாசிக்காம கேட்குறாங்க. சரிங்க. ஃபஸ்ட்டு
நான் எனக்கு ஏசி இதை ஃபார்மேட்டுனால சிவாலி டக்குன்னு ரொம்ப ஊறிடுது அண்ட் என்னால் சில மிஸ்டேக்ஸோடு தான் வாசிச்சிருக்கேன் பட் ஐ ஹோப் யூ தேங்க்யூ. Thank you very much. Romba Nandri. Thank you, Shashi Kumar and Krishna, for anchoring. We also would like to thank Palani, Kadir Nambi, and PV for all the pictures which have been given. You can see them all, on the screens. Arvind for designs, Thiru for all the audio and decor, and all the speakers and anchors. Can I have a minute? Yes, To thank my... So firstly, I want to thank எனக்கு கலையும் கல்வியும் கற்றுக் கொடுக்கறது குருகுலம் உருவாக்கின அந்த பி ராஜகோபால் என்னோட குரு அண்ட் ஹன்னா எம்டி குருவின் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக பேண்டமிக் அப்புறம் அந்த குருகுலம் ஸ்டக் ஆகிடுச்சு பிகாஸ் லேக் ஆஃப் ஃபண்ட் இல்லை அண்ட் அதான் சில காரணங்களால் அது க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ கட்டைக்குத்து சங்கம்னு ரன் ஆகிட்டு இருக்கு. And personal advisor and academic advisor, my Professor Justin McCarthy from Ashoka University, the Director of Performing Arts Department, and Abhinaya, and Sumanasa Foundation. எனக்கு பிடிச்ச இந்த ஃபீல்டில் ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டு நான் ஒரு ப்ரொப்போசல் அப்ளை பண்ணி எனக்கு அது எல்லாமே ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதும் அண்ட் ஹெல்ப் அண்ட் ஃபினான்ஷியலி எல்லாமே கொடுக்கறதுக்கு சுமனசா ஃபவுண்டேஷனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் வாரிஷா நிரஞ்சன் அவங்க தான் என்னோட ட்ரஸ்டீஸ் அண்ட் அட்வைசர். அண்ட் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி வானான்னு சொல்லிட்டீங்க. அண்ட் என்னோடய ஃபேமிலி என்னதான் இருந்தாலும் நான் இன்கம் வைஸ் கம்மியாக இருந்தாலும் பட் என்னோடய ஃபீல்டில் நான் நல்லா பண்ணுறேன்ற நம்பிக்கையில் என்னை அலோவ் பண்ணுறாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் மை ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ். Thank you so much for the wonderful opportunity and you can go ahead. I'm pretty much done. I only wanted to thank Amethyst. Can I just, You can can I just see what, I'd like to thank on behalf of Chennai Kala Thiruvizha, and first of all, let's all the volunteers thank ourselves. We had a great time. So I think we can afford to do that. ரெண்டாவது என்ன சொல்லணும்னா, thank you all for coming and spending the entire day here. It means a lot to us because the idea of starting, we did one Lek Fest like this about 5 years ago. And for whatever reason, we didn't continue with the idea. And the primary reason for doing this is to also challenge notions of knowledge creation and knowledge bearers. Who are the knowledge bearers? Who get the stages to speak? And what is even the notion of knowledge and the vocabulary of knowledge? உண்மையில இல்லை, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி 4 செஷன் நடந்தது. நிறைய வார்த்தைக்கு நம்ம யாருக்குமே மீனிங் தெரியாது. அவங்க ரொம்ப இயல்பாக சொன்னாங்க. இப்போ அவங்க so knowledge has so many different ways of expressing vocabularies. We unfortunately attach a certain kind of vocabulary to be knowledge. So if I use certain words, you will presume I'm a very intelligent person, unfortunately, right? And if you don't understand some word, depending on who is saying it, you will judge the person, say அவர் புரியற மாதிரி சொல்லுங்க. You will never ask a PhD academic to do that. You will presume that what he's saying is profound and you will ask somebody else and learn it. But we do not do that with so many people who are, in my honest opinion, the true bearers of knowledge. So we hope to do many more sessions like this, and we hope to have you all come and kind of change the way we perceive knowledge, we receive knowledge, and we continue to learn. And I'd like to thank all the speakers of today because I think it's been the most enriching day for all of us who've been here. And thank you all once again. Thank you very much. Thank you.